எனக்கு தெரிஞ்சு ப்ரோ சன்ரைஸ் வின்னு. ம். எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் வின்னு. நான் வந்து இதா போல. ஏன்னா பஞ்சாப் கிட்ட சன்ரைஸ் வந்து செம்ம ஹெட் டு ஹெட். ஒரு 23 மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னா 17 மேட்ச் பக்கமா சன்ரைஸ் வின்னு. ஒரு 7 தான் பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட் டு ஹெட். பஞ்சாப் என்னதான் ஸ்ட்ராங் டீமா இருந்தாலும் போன வருஷமும் சன்ரைஸ் கிட்ட தோத்தாங்க. நாம வந்து ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிற டீம்லாம் வர வர தோத்துட்டு வருது. தோத்துட்டு அதனால வருது. நான் சொல்றேன். நீங்க நான் சாயங்காலம் மேட்ச்சுக்குமே ஒரு இது சொல்றேன் ஷாக்கிங் இது. அந்த மேட்ச்ல சென்னை தான் ஜெயிக்க போகுது. இல்ல ஸ்ட்ராங்கா அது இருக்க டீம் தோக்குது. எத்தனை மேட்ச்? ம். 6 மேட்ச் 6 வின் பண்ணி பாதி இருக்க 12 மேட்ச்ல இன்னும் 6 மேட்ச்ல 2 இல்ல 7 மேட்ச்ல 2 வின் பண்ணா உள்ளங்கிற இடத்துல இருந்து குவாலிஃபை ஆகாம வெளியே போனாங்க. இது டிசிட்ட பல வாட்டி பார்த்துருக்கோம். ஆனா போன வருஷம் இதே மாதிரி தான் ப்ரோ ஒரு மேட்ச். ம், கருண் நாயர் ஆ, அடிச்சிட்டாரு. பயங்கரமா அடிச்சிட்டாரு. அந்த ஒரு பால் தான். அடிச்சு ஜெயிச்சு அவன் ஒன் சைடா மேட்ச் வின்னுட்டாங்கும் போது கையில இருந்த மேட்ச் விட்டுருவாங்க. அந்த ஒரு ரன் சாண்ட்னர் அவுட் மிடில் சாட்னர் அடிச்சு சாட்னர் பந்து சாண்ட்னர் பால் போட்டு அந்த போட்டு போல்ட் ஆகி ம், அது ரன் இல்ல அவுட்லாம் அந்த சாட்னர் தான் பண்ணுவாரு. சீசன்லயே சாண்ட்னருக்கு ஒரு பால் தான் திரும்பிச்சு. அந்த பால் கருணாயர் அவுட். இன்னைக்கு வந்து 2 லைவ் இருக்கு மொத்தம். ப்ரிவியூக்கு ஒரு லைவ், ரிவ்யூக்கு ஒரு லைவ். அதாவது ரிவ்யூக்கு ரிவ்யூ வீடியோ வராது. ரிவ்யூ தான் லைவ். கரெக்ட்டா 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் தான் லைவ். எல்லாரும் வந்துருங்க. ஈவினிங் வந்துருங்க. வந்துடும். மேட்ச் முடிஞ்ச வாட்டி, அதாவது சென்னை மேட்ச் முடிஞ்ச வாட்டியே நாங்கள் லைவ் வந்துருங்க. இப்போ என்னன்னா ஒரு 6 to 7 1 hour லைவ். அந்த லைவ் எதுக்குன்னா ப்ரிவ்யூ, சிஎஸ்கே வந்து டாஸ் போட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி லைவ் அது. வந்துருங்க, பேசலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபன் வின்னர்ஸ் பண்ணுவோம். ஃபன் பண்ணுவோம். இந்த மேட்ச் எதுக்குடா வருது, என்னத்துக்குடா வருதுங்கிறது தெரியல. எஸ்ஆர்ஹெச் தோத்தா என்ன வேற எல்லாரும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இவனுங்க ஜெயிக்கிற மாதிரியே ஆட மாட்டானுங்க. ம். பஞ்சாப் வேற டூ ஸ்ட்ராங்கா இருக்குது. வாங்க அந்த மேட்சோட ப்ரிவ்யூ பார்ப்போம். பஞ்சாப் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் ப்ரிவ்யூ தான். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். உனகட்டா இல்ல அர்சல் பட்டேலா? 2 பேருமே தான். 2 பேருமே. சிவம் போய் பிராக்டிஸ் பண்றான். லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஐ திங்க் வந்து கமிந்து மெண்டிஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து ஒர்ஸ்ட் டிசிஷன். பாத்துக்கிறேன். கமிந்தன் மெண்டேஸ்லாம் உள்ள ஆடுறதுக்கு இடம் இருக்கா? நீயே சொல்லு. இந்த மாதிரிலாம் டிசிஷன் எடுக்கலாமா? இல்ல கமிந்து மெண்டிஸ் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது விக்கெட் கொலாப்ஸ் ஆகும்போது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கோசரம் உள்ள என்ன கொண்டு நீ வராங்களோ. பேசுற? இந்த பேட்டிங் நீயே சொல்லியிருக்க, ஃபாரின் பிளேயர் வேண்டாமே, எங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற. அப்புறம் எதுக்கு கமிந்த மெண்டேஸ்? கமிந்த மெண்டேஸ் ஒன்றும் பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காலாம் அடித்தர இல்ல ஸ்பின். ப்ரோ, ம், பிரைடன் கார்ஸ் இன்ஜுரி. ம், இப்ப வந்து ஃபாரின் பாஸ் பவுலரையும் உள்ள கொண்டு வர முடியாது. ம், அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான். இந்த கமிந்து மெண்டிஸ் நல்ல பேட்ஸ்மேன் தான். மோசமான பேட்ஸ்மேன் கிடையாது. ஓவர் 2 ஓவர் இல்ல போட்டுருவாரு. உங்க டீமுக்கு செட் ஆவாரான்னு தான் நான் சொல்றேன். அதாவது இல்ல போன வருஷமா அவர் ஆடும்போது நல்லா தான் விளையாண்டாரு. நல்லா அதாவது விளையாண்டனா, விக்கெட் போகும்போது ஆ, ஒரு விக்கெட் போகும்போது ஆடி தந்துருவாரு. அதிரடி கிடையாது. பாலுக்கு இப்ப எட்டு அதிரடி கிடையாது. 8 பாலுக்கு 10 ரன் ஆடி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அது ஆமா. மிடில் ஆர்டர்ல அது மாதிரி ஆடுவாரு. ஆடி குடுத்துருவாரு. விக்கெட் ஆமாமா. போகாம ஒரு சைடு அதனால நிறுத்திக்குவாரு, ஒரு 2 ஓவர் போடுவாரு. ஆமா. ம், அந்த லெவல் எனக்கு சன்ரைஸ்ல அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னே தோணுது. ம், ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். எல்லா ஆட்டமும் கிளாஸ்ன்னு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து காப்பாத்தி விட முடியாது. 3 மேட்ச் அவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. ம், அப்படிங்கும்போது லா ஆஃப் ஆவரேஜ் பார்த்து இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆனதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு 2 பேருமே. ம், அப்படிங்கும்போது புதுசா ஒருத்தர் வந்து இந்த மேட்ச் காப்பாத்திட்டு ஆகணும். இல்லைன்னா சூசாட்டா இந்த மேட்ச் பஞ்சாப் வின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். ம், அப்படிங்கும்போது பேட்டிங் சன்ரைஸ்ல வழக்கமா இருக்கிற பேட்டிங் தான். டாப் 3ல யாரோ ஒருத்தர் ஃபயர் ஆனா ஒரு 220, 230. ம், யாருமே ஃபயர் ஆகலைன்னா ஒரு 180, 200. ம், பஞ்சாப் டீம்ல பார்த்துட்டீங்கன்னா, பிரப்சிம்ரனு, பிரியான்ஸு, ஸ்ரேயஸ், கூப்பர் காலனி, சசாங்க், ஸ்டோயினிஸ், நெகேல் மட்டும் தான் தலைவலியா இருக்குது அவங்க டீம்ல. பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டு, அபிஷேக் சர்மாவோட ஹோம் கிரவுண்டு, அந்த டீம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே முக்காவாசி பேத்துக்கு ஹோம் கிரவுண்டு. பிரப்சிம்ரனு, நிகேல் வெதரா, பிராரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போலாம். அவங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹோம் கிரவுண்டு. யார் அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் பயங்கரமா யூஸ் பண்ணிக்க போறாங்கன்னு தான் தெரியல. பிரப்சிம்ரனா ம். இல்ல அபிஷேக் சர்மாவாங்கிறதான் தெரியல. இல்ல இப்ப அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வர்றது இந்தியா டீமுக்கே தேவையான ஒண்ணு. ரொம்ப போதும், டைம் எடுத்துட்டு தம்பி கொஞ்சம் அடிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா டீம்ல ஓப்பனராக இருக்காரு. நம்ம சொல்றோம் வேர்ல்டு கப்ல இருந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா இங்க இன்னும் அவரோட சோபிக்கல. ஹெட்டுமே அப்படிதான். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னுமே வின்னிங் பர்சன்டேஜ் கொண்டு வந்து தரல. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய டீமு.
நான் என்ன நினைக்கிறேன்னா எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கில் தான் ஸ்ட்ராங் பண்ணும். பேட்டிங் ஓகே கம்யூனிஸ் மெண்டிஸில் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பவுலிங்கில் தானே நம்ம இது பண்ணணும். இதுல என்ன ஒரு இதுல ஒரு என்ன ஹைலைட்னா இவங்க பந்து போட்டு நல்லா ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு 160 ரன் எப்படியுமே பந்து போட்டுறாங்க. 20 ஓவர் பந்து போட்டுறாங்க. 159 ரன்னுங்கிறதுக்கு 20வது ஓவரும் பந்து போட்டுறாங்க. ம். இவங்க பேட்டிங்ல 10 ஓவர் 30 ரன் சொதப்பிட்டு இருக்கிறாங்க. ம். ப்ரோ எந்த டீம்லயுமே இருந்தாலும் ஜெயிக்கணும்னா டாப் 3ல யாராவது பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். பயிர். எந்த டீமுமே. ம். சூரியவன்சி நேத்து வந்து பாத்தீங்க பஞ்சாப் டீம்ல வந்து பஞ்சாப் டீம் ஆஸ்திரேலியா. கேகேஆருக்கும் எல்ஐசி நடந்துச்சு. அதுலயும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இவரு ரகானே, ரகுவன்சி மாதிரி ஏதாவது ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் அந்த டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. சன்ரைஸ்ல வந்து ஹிட்டு, அபிஷேக், ஈசான் 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. அதனாலதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கும். பஞ்சாப் டீம் சொல்லவே தேவையில்ல. அவங்க டீம் ஸ்ட்ராங் தான். பவுலிங் பக்கம் போயிட்டோம்னா, பஞ்சாப்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சன்ரைஸ்ல அந்த ஒரு பவுலிங் ம். ம். 16 ஓவர் போட்டுறாங்க. ம். அத 4 ஓவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம அப்படியே இன்னைக்கு வின்னர் யாருன்னு வின் பண்ணுவா யார் பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ சன்ரைஸ் வின்னு. ம். எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் வின்னு. நான் வந்து போல. ஏன்னா பஞ்சாப் கிட்ட சன்ரைஸ் வந்து செம்ம ஹெட் டு ஹெட். ஒரு 23 மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னா 17 மேட்ச் பக்கமா சன்ரைஸ் வின்னு. ஒரு 7 தான் பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட் டு ஹெட் பஞ்சாப் என்னதான் ஸ்ட்ராங் டீம் இருந்தாலும் போன வருஷமும் சன்ரைஸ் கிட்ட தோத்தாங்க. அந்த ஹெட் டு ஹெட் அப்படியே மெயின்டைன் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. நாம வந்து ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிற டீம்லாம் வர தோத்துட்டு வருது. அதனால வருது. நான் சொல்றேன். நான் சாயங்காலம் மேட்சுக்குமே ஒரு இது சொல்றேன் ஷாக்கிங் இது. அந்த மேட்ச்ல சென்னை தான் ஜெயிக்க போகுது. இல்ல ஸ்ட்ராங்கா அது இருக்க டீம் தோக்குது. இல்ல சரி இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவான்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ எனக்குமே அது என்னமோ தெரியல. எஸ்ஆர்ஹெச் தான் இந்த மேட்ச் பொறுத்தவரை எஸ்ஆர்ஹெச் வின்னுங்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா எனக்கு அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் அடிச்சிருவாரோன்னு தோணுது. எனக்கு என்னமோ அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் ஹெட் அல்லது அபிஷேக் சர்மா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் அடிச்சு இந்த மேட்ச் ஒரு 220 230 கொண்டு போயிட்டு, என்னதான் சொன்னாலும் எஸ்ஆர்ஹெச் போன வாட்டி பவுலிங் சூப்பராக போட்டாங்க. 160க்கு பால் போட்டாங்க. என்ன மாதிரி பேட்ஸ்மேனுக்கு மக்கரம், மிச்சல் மார்ஸ் அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்குலாம் பால் போட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த மேட்சும் பவுலிங் ஓரளவு ரிட்டர்ன் வந்துருவாங்கன்னு தோணுது. அதனால எஸ்ஆர்ஹெச் வின்னுன்னு போறேன். சரி ஓகே பேசு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிடுவோம். எப்படி லைவ் வர போறோம். சிஎஸ்கே ப்ரீமியர் இந்த டிசி கொலாப்ஸ் காதல் தோல்வியோட பெரிய தோல்வி 2 பேத்துக்கு 2 ரன் அடிக்காம தோத்துதான். அது எப்படி ஒரு காதல் தோல்வி ஆயிட்டாவே பர்சனலா சொல்றேன். காதல் தோல்வி ஆயிட்டாலே மீண்டு வரது ரொம்ப நேரம் எடுக்கும். ரொம்ப காலம் எடுக்கும். 1 வருஷத்துக்கு மேல எடுக்கும். அந்த 2 பால் 2 ரன் அடிக்காம வரதெல்லாம் கிரைம். அதுல டீமோட மொராலே கெடுத்துரும். டிசிக்கு வீல்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து சர்க்கிள் ஆகுது. நீங்க ஒரு 20 ரன் தோக்குறீங்களா, ஒரு 100 ரன் தோக்குறீங்களா, அடுத்த மேட்ச் வந்துடலாம். ஜெயிச்சிட்டோம்னா நம்ம கையில 2 பாயிண்ட் இருக்குதான்ட்டு வராங்க பாத்தீங்களா? அந்த மேட்ச் தோத்துட்டு வரவங்களுக்கு மனசு இருக்காது, விளையாட தோணாது. டிசி இத பல வாட்டி பண்ணி போன வருஷமே பாரு 6 மேட்ச் 6 வின்னு, அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை. எத்தனை மேட்ச் 6 மேட்ச் 6 வின் பண்ணி பாதி இருக்கு 12 மேட்ச்ல இன்னும் 6 மேட்ச்ல 2 இல்ல 7 மேட்ச்ல 2 வின் பண்ணா உள்ளங்கிற இடத்துல இருந்து குவாலிஃபை ஆகாம வெளியே போனாங்க. இது டிசிட்ட பல வாட்டி பார்த்துருக்கோம். ஆனா போன வருஷம் இதே மாதிரி தான் ப்ரோ ஒரு மேட்ச் கருண் நாயர் அடிச்சுட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அந்த ஒரு பால் தான் அடிச்சு ஜெயிச்சு அவன் ஒன் சைடா மேட்ச் வின்னுட்டாங்க போது கையில இருந்த மேட்ச் விட்டுருவாங்க. மிச்சில் சாட்னர் அடிச்சு சாட்னர் பந்து போட்டு அந்த கோல்ட் ஆகி அது 2 அவுட். இல்ல அந்த சீசன்லயே சாட்னருக்கு ஒரு பால் தான் திரும்பிச்சு, அந்த பால் கருண் நாயர் அவுட். இல்ல அதான் சொல்றேன். அப்படி வந்து கையில இருந்த மேட்ச் விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களோட மொராலே போயிருச்சு. எனக்கு அதான் தோணுது. இந்த சீசன்லயும் அதே மாதிரிதான் கையில இருந்த மேட்ச் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் தெரியல. நல்லா பார்த்து டீம் நல்லா இருக்கு, எப்படி வேணாலும் வரலாம். ஒருத்தரை நம்பியே போக முடியாது. இல்ல கேஎல் ராகுல் ரிஸ்வி நம்பி மட்டுமே போக முடியாது. வேற யாரும் பர்ஃபார்ம் பண்ணல. அக்சர் பட்டேல கிரிக்கெட்ட மறந்துட்டாரா? டே நான் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயரா, நான் வேர்ல்டு கப் இந்தியாக்காக 2 வேர்ல்டு கப் வாங்கி தந்துங்கிறதே மறந்துட்டாரு அவரு. கேட்ச் எல்லாம் பறந்து பிடிச்சி ஓவரும் போறதில்ல. பேட்டிங் வந்தாலும் சுத்திட்டு அவுட் ஆயிட்டு வர்றாரு. நிதிஷ் ரெனா அவுட் ஆஃப் ஃபார்ம், சுத்தமா அவுட் ஆஃப் ஷார்ட்ஸா இருக்கிறாரு. அதே மாதிரி 10 நிமிஷம்னா கேஎல் ராகுல் 2 பேர் தான் அடிக்கிறாங்க. அடுத்து சமீர் ரிஸ்வி 3 பேர் தான் மொத்தமாவே அடிக்கிறாங்க. இல்ல இப்ப நான் நைட் மேட்ச் சொல்லு நைட் மேட்ச் பிரேவிஸ் வராரு. பிரேவிஸ் கண்ட வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வரங்க மாதிரி
சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல கர்ணனை கூட்டு வராங்க. இப்படி கைத்துல புடிச்சு கூட்டு வராங்க. வாடா இன்னைக்கு மகாராசா, எங்க ம். வெளி உழிச்சத தாடா அப்படிங்கிற மாரி இல்ல கூட்டு வராங்க. இப்ப அந்த பையன் வந்துட்டு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு 10 ரன் அடிச்சாலும் போதும். அந்த பையன் இருக்காங்கிற ஒரு தெம்பு இருக்கு பாத்தியா? அதுதான் சொல்றேன். டீம்ல இப்ப மிடில் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம இருக்கு. கொலாப்ஸ் ஆகுது, பயங்கரமா கொலாப்ஸ் ஆகுது. இப்ப பிரேவிஸ் மாதிரி ஒரு பையன் வந்து நோ லுக்கிங் ஷாட் ஒரு 2 6 விட்டான்னு வச்சுக்கோ, வந்துரும் நான் நம்புறேன். இல்ல பிரேவிஸ் வந்து இந்த ஆட்டம் அடிக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த ஒன் டே சீரீஸ்ல நான் வந்து பார்த்தேன். ம், ம், குல்தீப் அத வெளிய போட்டு விக்கெட் எடுத்துட்டே இருந்தான். ம், ம். அது நடக்குமான்னு எனக்கு தோணுது. இல்ல நான் அது நடக்கட்டும். ஆனா அந்த பையன் இருக்கான்னு சொல்லி ஆறாவா இருக்கும். பக்கத்துல இருக்கவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிருவான்னு தோணுது. அது கிரிக்கெட் டைம்ஸ்ல உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இருந்தானா அந்த பிளேயரை சுத்தி ஆடினா வின்னுங்கிற மாதிரி தோணும் நமக்கு. சஞ்சு சாம்சன் பண்ணார் பத்தி வேர்ல்டு கப்ல சுத்திட்டு இருக்கவங்களாம் அடிச்சு அந்த மாதிரி ஒரு ஆறா வரும்னு நினைக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இருந்தா அட்லீஸ்ட் ஒரு இப்போ 3ல 1ஆவது வின் பண்ணியிருப்போம். பார்ப்போம். டிசி மேட்ச்ல நாங்க வின்னுக்கு திரும்பி வருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா டூ ஸ்ட்ராங்கான டீம் தான். சிஎஸ்கே டீம்ல ஏதோ சேஞ்ச் இருக்குமா? அதான் பிரேவிஸ் உள்ள வராரு. பிரேவிஸ் வராரு, யாரை தூக்குவாங்க? ஆல்ரெடி தான் நாங்க தான் ஃபாரினரே ஆடாம ஆடிட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன? இல்ல மிடில் ஆர்டர்ல யாரும் தூக்கணும்ல, ஸ்லாட் அகாமடேட் பண்ணும்ல. ஸ்லாட்டுக்கு என்ன ஆட இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மேத்ரா அடிச்சிட்டாரு. ஆயுஷ் மாத்திரம் அடிச்சிட்டாரு. மேல 3 கை வைக்க முடியாது. கார்த்திக் சர்மா போன வாட்டியே ஒரு வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டாங்க. இம்பாக்ட்ல வச்சு ஆனா எனக்கு என்னமோ தோணுது முகுல் சௌத்ரியோட சேம் பேட்டிங் தான் கார்த்திக் சர்மாவும். நான் அதை தான் சொல்றேன். கார்த்திக் சர்மா ஆட வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேட்ச் கூட ஆட வைக்கலாம். அப்புறம் பிரேஸ்க்குள்ள வரது இடம் இல்லை. யாரையோ ஆமா, யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு அதுக்கு சப்ராஸ்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. கார்த்திக் சர்மா தான் நினைக்கிறேன். பட் ஆனால் கார்த்திக் சர்மாவுக்கு எனக்கு இன்னும் தெரிஞ்சு பிரேவிஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ஒரு கிடைச்சி கொஞ்சம் நின்று இந்த பையனுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் ஆட விட்டா ஒன்னா எப்படி திரும்ப அந்த பையனுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். கடைசி 2 ஓவர் நீ 40 ரன் அடிக்கணும்னா அந்த பையன் அடிப்பான். நீ டீம் 12வது ஓவர்லேருந்து எடுத்துகிட்டு போனாலாம் கார்த்திக் சர்மா அடிக்க மாட்டான். நான் அதுதான் சொல்ல வரேன். ஆனால் கார்த்திக் சர்மா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பையன் அடிப்பான். அந்த பையன்ட்டு அந்த பேட்டிங் இருக்குது. நான் முகுல் சௌத்ரி பார்த்த அதே பேட்டிங் தான் இந்த பையன்ட்டு இருக்குது. ஆனால் அந்த பையன்ட்ட முகுல் சௌத்ரி வந்து பார்த்தியா கடைசி இந்த ஓவரில் நீ அடிக்கலாம் அடிக்காட்டி போனோம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கிற நிலைமையிலிருந்து அடித்தான். அதே தான் நான் கார்த்திக் சர்மாவுக்கும் சொல்கிறேன். அந்த ப்ரெஷரே வந்துடுது. 10வது ஓவரில் இறக்கி விட்றாங்க, 12வது ஓவரில் இறக்கி விட்றாங்க. அந்த பையன் அங்கே இறங்குறா இன்னிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆளே கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். ஓகே அவருக்கு சரி மேட் என்ட்ரி வேண்டாம். இல்ல இப்ப எங்க டீம் தான் சொல்றல சிஎஸ்கே ஜக்காரி பாக்ஸ் பிராக்டிஸ் பண்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அவர் உள்ள ஐயோ இல்ல எனக்கு தெரிஞ்சு 100 தூக்கலாம். ஓகே டைம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல 100மே நான் என்ன சொல்றேன், டீம் வந்து டிசி வந்து நல்லா பாஸ்ட் ஆகிற டீம். ஸ்பின்னு போட்டு எல்லாருமே கேஸ். உங்க டீம்ல வேற எந்த ஏதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்பின்னர் இருந்தா கூட உள்ள இப்பயாவது இன்க்ளூட் பண்ண பார்க்கணும். வேகமா போட்டா அடிச்சு போடுவாங்க. அதான் யாரோ ஒருத்தர் மொக்க ஸ்பின்னர்னா கூட யாரோ ஒருத்தர் இன்க்ளூட் பண்ண பார்க்கணும். எப்படியாவது இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா டிசி அடிக்க முடியாது. டிசி பக்கம் இன்னொன்னு என்னன்னா லுங்கி இங்கிட்டி இருக்கிறாரு. அவர் சும்மா பேட்டிங் ட்ராக்லயே வந்து அப்படியே நிக்க வைக்கிறாரு. அந்த இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் இருந்தாலுமே சிஎஸ்கே மாட்டி எப்படியாவது ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் மேட்ச் யாரும் கொண்டு வா. வழக்கம் போலதான் சிஎஸ்கே வின்னு தான் சொல்லணும்னு தோணுது. சிஎஸ்கே தான் வின்னு. விடுங்க, பாத்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. சரி விடுங்க. நான் சொல்றேன் எல்லாரும் ஷாக்கிங் ஆவீங்க. நானும் சிஎஸ்கே ஓட போறேன். எனக்கு என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு தோணுது. சரி இந்த மேட்சோட கொஸ்டின் கேட்டலாம். 2 மேட்ச்லயும் யார் ஹையஸ்ட் ஸ்கோரரா வருவாங்கன்னு ஒரு 2 பேர் சொல்லுங்க. முதல் மேட்சுக்கு ஒரு பேர், 2வது மேட்சுக்கு ஒரு பேர் தான் உங்களுக்கு கேள்வி. சரி ஓகே, இந்த மேட்ச்ல ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். அந்த ப்ரிவியூல இன்னைக்கு வந்து 2 லைவ் இருக்கு மொத்தம். ப்ரிவியூக்கு ஒரு லைவ், ரிவ்யூக்கு ஒரு லைவ். அதாவது ரிவ்யூ வீடியோ வராது, ரிவ்யூ தான் லைவ். கரெக்டா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் லைவ். எல்லாரும் வந்துருங்க, ஈவினிங் வந்துருங்க. வந்துடும். மேட்ச் முடிஞ்ச வாட்டி, அதாவது சென்னை மேட்ச் முடிஞ்ச வாட்டியே நாங்கள் லைவ் வந்துருங்க. இப்போ என்னன்னா ஒரு 6 to 7 1 hour லைவ். அந்த லைவ் எதுக்குன்னா ப்ரிவ்யூ, சிஎஸ்கே வந்து டாஸ் போட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி லைவ் அது. வந்துருங்க, பேசலாம்.
அதுவும் இல்லாம நம்ம ஃபன் வின்னர்ஸ் பண்ணுவோம். ஃபன் பண்ணுவோம். ரன்னர் இப்ப இந்த கான்டெஸ்ட் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க அப்டேட்லாம் சரியா பண்ணல. கொஞ்சம் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 12 மணி வரையும் போயிருது. அதனால கொஞ்சம் இங்க பாருங்க, எல்லாம் மூஞ்ச பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ டயர்டா இருக்கும்ன்ட்டு. அதனால அந்த லைவ்ல வந்துட்டு யார் யார் இதுவரைக்கும் வின் பண்ணியிருக்கீங்க, லீடர் போர்ட்ல யார் யார் இருக்கீங்கன்னு நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம். மறக்காம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க அப்புறம் இன்னைக்கு வந்து ம், 2 பேத்துக்கு ப்ரௌனி போயிருக்கும். 2 ம், பேர் வின்னர்ஸ். இன்னொரு வின்னர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட லைவ்ல சேர போறாரு. ம், அமுல் சேட்டர்ஸ். ம், அவர் ம், வந்து ப்ரிவ்யூ இல்ல ரிவ்யூ எதுலயாவது ஒண்ணுல வந்து நம்மளோட ஜாயின் பண்ணுவாரு. ம், அவர் வந்து ரெடியா இருங்க ப்ரோ ம். உங்களுக்காக. சரி, ஓகே. உங்கள எல்லாம் லைவ்ல பார்க்குறோம்.